அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மண்டே 7th நியூஸ் பேப்பர் வந்து பார்க்குறோம். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரிக்ஸ் சம்மிட்டை பத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பிரிக்ஸ் மாநாடு அப்படிங்கிறது சமீபத்தில் பிரேசிலோட ரியோ டி ஜெனீரோ அப்படிங்கிற சிட்டியில நடந்து முடிஞ்சது. சரிங்களா? ஸோ பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி பிரிக்ஸ் அப்படிங்கிற செய்தித்தாள்லயும் நமக்கு வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்லயும் ஒரு முக்கியமான டாபிக் தான் பிரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸோ பிரிக்ஸோட மெம்பர் கண்ட்ரிஸ் யாரெல்லாம் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2006ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா பிரிக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2010ல வந்து நமக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போலேருந்து நம்ம பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஜான் 1, 2024ல எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 5 நாடுகள் வந்து சேர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டா இப்போ ரீசெண்டா வந்து இந்தோனேஷியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து சேர்ந்திருக்காங்க. சரியா? ஸோ அப்ப பிரிக்ஸோட டோட்டல் மெம்பர் கண்ட்ரீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இவங்க ஒரு செட்டு. அது இல்லாம ஐ ஸ்கொயர் சியு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ ஸ்கொயர் அப்படின்னா ஈரான் அண்ட் தென் இந்தோனேஷியா. சரி, இந்தோனேஷியா தான் லாஸ்ட்டா பிரிக்ஸ ஜாயின் பண்ணுது. பட் ஸ்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஐ ஸ்கொயர் சியு. சரியா? எஸ் அப்படிங்கிறது சவுதி அரேபியா. அடுத்தது அப்படிங்கிறது ஈஜிப்த். இந்த வந்து பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா. இது வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇ. சரிங்களா? ஸோ டோட்டலா ஒரு 11 கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க பிரிக்ஸ்ல. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈரான், இந்தோனேஷியா, சவுதி அரேபியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, யுஏஇ. சரியா? ஸோ போன வருஷம் பிரிக்ஸ் மாநாடு எங்க நடந்திருக்கும் அப்படின்னா எக்ஸாம்ல கேட்டா இது கேட்கலாம். ஓகேங்களா? கசான் அப்படிங்கிற பிளேஸ். கசான் எங்க இருக்கு அப்படின்னா ரஷ்யால வந்து இருக்கு. இந்த வருஷம் தான் பிரேசிலோட ரியோ டி ஜெனீரோ அப்படிங்கிற சிட்டில நடந்திருக்கு. அடுத்த வருஷம் இந்தியா தான் நெக்ஸ்ட் பிரிக்ஸ் சம்மிட்டோட ஹெட். சரிங்களா? அடுத்த வருஷம் இந்தியாவுல தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நிக்கோபார் ப்ராஜெக்ட் வந்து குடுத்திருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னா என்னங்கிறது தெரிஞ்சுப்போம். கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத 2021ல மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருப்பாங்க. நமக்கு இந்த மாரி இருக்கக்கூடிய நிக்கோபார் ஐலாண்ட்ஸோட சதர்ன் மோஸ்ட் எண்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட்ட வந்து டெவலப் பண்ண போறாங்க. ஓகேவா? ஒரு டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட். ஓகேவா? ஒரு டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் வரப்போகுது. ஒரு துறைமுகம் வரப்போகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட் வந்து வரப்போகுது. அடுத்ததா ஒரு டவுன்ஷிப். ஓகேங்களா? இந்த போர்ட், இந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடியவங்கலாம் தங்குறதுக்கான ஒரு டவுன்ஷிப். அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பிளான்ட் எலக்ட்ரிசிட்டி புரொவைட் பண்றதுக்காக ஒரு பவர் பிளான்ட். அதே மாரி வந்து ஒரு ஷிப் அ ஷிப் யார்ட் அப்படிங்கிறதும் ஒண்ணு வரப்போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராஜெக்ட்ட தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, இது வந்து மலாக்கா ஸ்ட்ரெய்ட் பக்கத்துல இருக்கு. இப்ப இந்தியா இப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு இப்படியே வருவாங்க. இந்த இடத்துல மலாக்கா ஸ்ட்ரெய்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? வேர்ல்டோட முக்கியமான ட்ரேட் ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட் வழியா தான் போகும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட் உருவாக்குறது இந்தியாவுக்கு எக்கனாமிக்கலாவும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ரொம்ப அட்வான்டேஜஸான ஒரு பொசிஷன்ல இருப்போம். இந்த இடத்துல நம்ம மிலிட்டரி ட்ரூப்ஸ டிப்ளாய் பண்ணிக்கலாம். இந்த மாரி நெறைய பாதுகாப்பு அம்சங்களும் இதுல இருக்க தான் செய்யுது. சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட வந்து டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அ நெறையா அந்த ப்ராஜெக்ட்க்கு அகைன்ஸ்ட்டா நெறைய கேஸஸ் வந்திருக்கு. பிகாஸ் கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய 9,00,000 மரங்கள் கிட்ட நம்ம அழிக்கிற மாரி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய கோரல் ரீஃப்ஸ் பவளப்பாறைகள்லாம் பாதிக்கப்படும். அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்பிளோட லைவ்லிஹுட் வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி நெறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், இந்திய அரசாங்கம் வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரூவல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டே தான் இருக்காங்க. அதுல தான் இப்ப என்ன குடுத்துருக்காங்கன்னா, ரீசென்ட்டா இந்த ஏரியா வந்து ஒரு டெக்டானிக்கலி ஆக்டிவ் ரீஜியன். சரியா? பொதுவாவே நம்ம படிக்கிறப்ப பார்ப்போம். டெக்டானிக்கலி ஆக்டிவ் ரீஜியனா இருக்கக்கூடியதான் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் வரக்கூடிய அந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்டானிக்கலி ஆக்டிவ் ரீஜியன் அப்படின்னா, நமக்கு அதிகமா எர்த்குவேக் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்க தான் செய்யுது. ஆனா, என்விரான்மென்ட் இம்பாக்ட் ஸ்டடி இந்த ப்ராஜெக்ட்ட பொறுத்த என்விரான்மென்ட் இம்பாக்ட் ஸ்டடில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கு மேஜரான எர்த்குவேக் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. சரியா?
ஸோ ஓவராலா பார்க்குறப்ப இந்த ப்ராஜெக்ட்ட பொறுத்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஷிப்மென்ட் போர்ட், ஏர்போர்ட், டவுன்ஷிப், பவர் பிளான்ட் எல்லாமே வரப்போகுது. அது இல்லாம இத இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னா, அனிட்கோ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு. ஓகேவா? அனிட்கோ அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலேண்ட் இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலேண்ட்ஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் இந்த ப்ராஜெக்ட்ட வந்து பியூர்லி கம்ப்ளீட் பண்ண போறாங்க. சரியா? அது ஃபுல் ஃபார்ம் கூட பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். ஸோ, அதுல இந்த என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட்ட பத்தி இங்க ஒரு செய்தி குடுத்துருக்காங்க. நமக்கு பேக்கிரவுண்ட் தான் முக்கியம். சரியா? ஸோ, இது வந்து 7த் அன்னைக்கு இருந்த நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான கன்டென்ட்ஸ். அடுத்ததா 8த்ல டேட் டேட் 8 பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒண்ணு என்னன்னா, நம்மளோட சென்சஸ் பத்தி குடுத்திருந்தாங்க. சென்சஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். அக்டோபர்ல வந்து இந்த ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1, 2026ல ஸ்டார்ட் ஆகுது. ரெஸ்ட் ஆஃப் த இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2027ல நமக்கு சென்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். பொதுவாவே இந்த சென்சஸ் டேட்டா எல்லாமே எப்ப நமக்கு அவைலபிளா இருக்கும்னா, பொதுவா இப்ப 2011ல சென்சஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா, அந்த சென்சஸ் டேட்டா நம்ம கைக்கு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வருஷம், 2 வருஷம் ஆகும். மேக்ஸிமம் 2013ல தான் வரும். ஒரு 2 வருஷமாவது எடுத்துப்பாங்க. ஏன்னா, அந்த டேட்டாஸ் எல்லாம் டேட்டாவா இருக்கும். அத அனலைஸ் பண்ணி, அத வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ல அப்லோட் பண்றதுக்கு இந்த ஒரு டைம் பீரியட் எடுத்துப்பாங்க. சரியா? ஆனா, இந்த சென்சஸ்ல இந்த மாதிரி ஒரு டைம் டிலே அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிட்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த சென்சஸ் அப்படிங்கிறது ஒண்ணு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். கேஸ்ட் சென்சஸா இருக்க போகுது. கேஸ்ட் டேட்டாவும் இதுல எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த 2027 சென்சஸ் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸாவும் இருக்க போகுது. ஓகேங்களா? அதாவது அ எல்லா எனிமரேஷனுமே வந்து அ டிஜிட்டலா இருக்க போது. வெப் போர்ட்டல், ஆப்ஸ் மூலியமா தான் இந்த டேட்டாஸ வந்து நமக்கு எடுக்க போறாங்க. செல்ஃப் என்யூமரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட டேட்டாஸ நம்மளே அ அதுல அப்டேட் பண்ணிக்கிற மாதிரியான போர்ட்டல்ஸுமே வந்து கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் அதிகமா இருக்கனால, நமக்கு இந்த ஒரு சென்சஸ் டேட்டா அப்படிங்கிறது சீக்கிரமா வெளிய வந்துரும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆல் ஸ்டேட் ரன் ஹாஸ்டல்ஸ் டூ பி ரீநேம்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது தமிழக அரசாங்கத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2700க்கும் மேற்பட்ட விடுதிகள் வந்து இருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க. பிற்படுத்தப்பட்டோர் விடுதி, ஆதிதிராவிடர்கள் விடுதி அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அரசு கல்லூரிகள் இருக்கு அப்படின்னா, அதுக்கு பக்கத்துல இந்த மாரியான விடுதிகள உங்களால பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விடுதிகளுக்கு எல்லாமே ஜாதிய பெயர்கள் தான் இருக்கு. இப்ப பிற்படுத்தப்பட்டோர் விடுதி, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் விடுதி, சீர்மரபினருக்கான விடுதி, அந்த மாரி ஹாஸ்டல்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்ட் நேம்ஸ் தான் இருக்கு இல்லையா? சமீபத்தில கூட நமக்கு சந்துரு கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கும். அதுல என்னன்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸோட நேம்ல வந்து ஜாதிய பெயர்கள் இருக்கக்கூடாது. பொதுவான பெயர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டில. ஸோ அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் நம்ம இத பார்க்கிறோம். சரிங்களா? தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்களுக்கான விடுதி அப்படிங்கிற அந்த பேர ரிமூவ் பண்ணிட்டு, புதுசா ஒரு பேர் வைக்க போறாங்க. என்ன பேர் அப்படின்னா, சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல்ஸ், சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி காமனா பொதுவா எல்லாருக்குமே எல்லா ஹாஸ்டல்ஸுக்குமே காமனா சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி பேர் வைக்க போறாங்க. ஒரு சில விடுதிகளுக்கு வந்து தலைவர்களோட பெயர்களும் சூட்டப்பட்டிருக்கு. அந்த விடுதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தலைவரோட பேர் போட்டு அதுக்கப்புறமா சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி மாத்தப் போறாங்க. சோ தட் நமக்கு அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத எலிமினேட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ அது காலேஜஸ்ல கண்டிப்பா அது நெறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. காலேஜஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் குரூப்ஸ ஃபார்ம் பண்ணியிருப்பாய்ங்க. அந்தந்த பசங்க அந்தந்த காஸ்ட் ஆளுங்க கூட தான் இருப்பாய்ங்க. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல இத நீங்க பார்த்திருக்க முடியும். மேபி ஒரு சில சிட்டீஸ்ல வந்து இது இருந்திருக்காது. ஆனா, பொதுவா நெறைய பேர் இத ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீநேம் பண்றது மூலியமா அந்த காஸ்ட் ஐடென்டிட்டிய நம்மளால மறைச்சு வைக்க முடியும். அதுதான் இங்க பண்றாங்க அரசாங்கம். ஸோ சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு சொல்லி தான் இனிமேல் அந்த பெயர்கள் இருக்க போகுது. சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லப் போறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒன் ஹெல்த் புரோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கேரளாவுல இந்த நிப்பா வைரஸோடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. நிப்பா வைரஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு கொடிய நோய். ஓகேங்களா? இன்னும் வந்து பெரிய அளவுல டயக்னோசிஸ் அப்படிங்கிறது இல்ல. யாருக்கு பரவுதோ கிட்டத்தட்ட 45-50% மார்ட்டாலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. அதிகமா பரவுச்சுன்னா, அதிக மக்கள் உயிரிழக்கக்கூடிய அபாயமும் இந்த நிப்பா வைரஸ்னால இருக்கு. சரிங்களா? இந்த நிப்பா வைரஸ் எப்படி நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வௌவால் இருக்கு இல்லையா? பேட்ஸ். இந்த பேட்ஸ் வந்து அ அந்த பேட்ஸ் சாப்பிட்ட ஃப்ரூட்,
இல்ல பேட்ஸ் வந்து லிக் பண்ண ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரியான ஃபுட்ஸ வந்து நம்ப ஒரு ஹியூமன் எடுத்து சாப்பிடுறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பேட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய வைரஸ் அப்படியே ஹியூமன்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதன் மூலியமா தான் இந்த நிப்பா மாரியான வைரஸ்லாம் வருது அப்படிங்கிறது ஒரு தியரி. சரியா? ஸோ அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள தடுக்கிறதுக்காக, இப்ப ஒரு காம்ப்ரிஹென்சிவான அப்ரோச் ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய அப்ரோச் அப்படிங்கிறது ஃபெயிலியர் மாடலா இருக்கு. அதனால என்ன அப்ரோச் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கிறத கொண்டு வர சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச் அப்படிங்கிறது WHO ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ரோச். சரிங்களா? ஒன் ஹெல்த் புரோகிராம் அப்படிங்கிறது WHO ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு புரோகிராம். அதாவது பொதுவா ஹியூமனோட ஹெல்த்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம, என்விரான்மென்ட்டோட ஹெல்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணும். ஆ வைல்ட் லைஃப் அனிமல்ஸோட ஹெல்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படிங்கிறது தான் இந்த ஒன் ஹெல்த் புரோகிராம். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸிங் சைமல்டேனியஸ்லி ஆன் ஹியூமன் ஹெல்த், என்விரான்மென்ட் ஹெல்த் அண்ட் தென் அனிமல்ஸ் ஹெல்த். இந்த 3 ஹெல்த்தையும் வந்து நம்ம சைமல்டேனியஸா ஃபோக்கஸ் பண்ற மூலியமா, நமக்கு உயிரினங்களையும் பாதுகாக்க முடியும். உயிரினங்கள நம்ம நல்லா பாதுகாக்கிறது மூலியமா, மனிதர்களுக்கும் இந்த மாதிரியான ஜூனோடிக் டிசீஸஸ் விலங்குகளிலிருந்து பரவக்கூடிய விலங்குகள்ல இருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய இந்த டிசீஸஸோட ஸ்ப்ரெட்டையும் நம்மனால கம்மி பண்ண முடியும். அப்படிங்கிறது இந்த ஒன் ஹெல்த் அப்ரோச்சோட ஒரு கீ ஆஸ்பெக்ட்டா இருக்கு. சரியா? ஸோ இத இத இம்ப்ளிமெண்ட் பண்ற மாரி தமிழக அரசாங்கம் ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க போன வருஷம். என்னன்னா, ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருப்பாங்க. ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, இந்த WHOட ஒன் ஹெல்த் அப்ரோச்ச தமிழ்நாட்டுல கொண்டு வரணும். அத நிறுவனமயமாக்கணும். இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒன் ஹெல்த் அண்ட் கிளைமேட் ஹப் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் தமிழகத்துல செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? ஸோ அத ரிலேட் பண்ணி வரனால நம்ம இந்த ஒரு ஆர்டிக்கிள பார்க்குறோம். ஸோ இது 8த் அன்னைக்கு இருந்த நியூஸ் பேப்பரோட முக்கியமான கன்டென்ட்ஸ். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சின்ன செய்திகள் தான் இருந்துச்சு. என்னன்னா, நமக்கு இந்த லேர்னிங் டெஃபிஷியன்சிய பத்தி குடுத்திருக்காங்க. கண்ட்ரி வைட் சர்வே ரிவீல்ஸ் டெஃபிசிட் இன் ஸ்டூடண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஸ்கூல் லெவல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில எடுக்கப்பட்ட ஒரு சர்வே தான் இது. ஃபர்ஸ்ட் அந்த சர்வேயோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பராக். ஓகேவா? பராக் அப்படின்னா, பராக் ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்களா, இதான் அந்த சர்வேயோட பேர். பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மென்ட், ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலெட்ஜ் ஃபார் ஹாலிஸ்டிக் டெவலப்மென்ட். இத கூட நமக்கு கண்டிப்பா ஃபுல் ஃபார்மா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த பராக் ஆர்எஸ் அப்படிங்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இருக்கு இல்லையா? அதுல சொல்லப்பட்ட ஒரு சர்வே தான் அது. ஓகேங்களா? பராக் இனிஷியேட்டிவ், பராக் சர்வே அப்படிங்கிறது. சரியா? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மென்ட் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் நாலெட்ஜ் ஃபார் ஹாலிஸ்டிக் டெவலப்மென்ட் ராஷ்ட்ரிய சர்வேக்ஷான். இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய லேர்னிங் விஷயங்கள ஸ்டடி பண்றதுக்காக தான். முன்னாடி இந்த சர்வேயோட பேர் என்னன்னா, நேஷனல் அச்சீவ்மென்ட் சர்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வே கீழ என்ன பண்றாங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய 781 மாவட்டங்கள்லயும் இருக்க அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் மத்தியில ஒரு சர்வே மாதிரி எடுப்பாங்க. ஒரு கொஸ்டினியர் வந்து இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, லேர்னிங் அவுட்கம்ஸ் எப்படி இருக்கு? லேர்னிங் கேப் எப்படி இருக்கு? ஒவ்வொரு எஜுகேஷனுக்கும் அப்படின்னு சொல்லி அத அனலைஸ் பண்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு 6த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 47% பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு அதாவது 10த் டேபிள் இருக்கு இல்லையா? 10வது வாய்ப்பாடு 110 ஷார்ட் 10 அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த 10வது வாய்ப்பாடு அப்படிங்கிறத கரெக்ட்டா சொல்லத் தெரியல. 3வது வகுப்பு படிக்கக்கூடிய 45% மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ 1ல இருந்து 99 வரைக்கும் எழுதத் தெரியல. 99ல இருந்து ரிவர்ஸ்ல 1 வரைக்கும் எழுதத் தெரியல அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான லேர்னிங் கேப் அப்படிங்கிறது இந்தியாவுல நெறையாவே இருக்கு. அது குறிப்பா நம்ம பள்ளி மாணவர்கள் கிட்ட அதிகமா இருக்கு. அப்படின்னு சொல்லி ஒரு லேர்னிங் கேப் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனியார் பள்ளிகளுக்கும், அரசு பள்ளிகளுக்கும் மத்தியில எவ்வளவு அந்த வேரியேஷன் இருக்கு. அதே மாரி அரசாங்கம் நடத்தக்கூடிய ஏகலைவா, கேந்திரிய வித்யாலயா இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு. இப்போ அதுலலாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு? மேத்தமேட்டிக்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு? அப்படிங்கிறத அனலைஸ் பண்றாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்ல பார்த்தீங்கன்னா, சமச்சீர் கல்வி அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேட் போர்ட் இருக்கு. அதுக்கு மேல சிபிஎஸ்இ இருக்கு. அதுக்கு மேல ஐசிஎஸ்இ அப்படிங்கிற மாரியான சிலபஸஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு சிலபஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ் எப்படி இருக்கு? அதெல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்ப்ரிஹென்சிவான அப்ரோச் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த அனலைசிஸ்லேருந்து புரிஞ்சிருக்காங்க. சரியா? ஸோ எஜுகேஷன்ல லேர்னிங் கேப் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அந்த லேர்னிங் கேப்ப அட்ரஸ் பண்ணா தான் லேர்னிங் அவுட்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய மாணவர்கள் இன்னும் வெல் எக்யூப்டு, வெல் நாலேட்ஜ்டு ஸ்டூடண்ட்ஸா வருவாங்க அப்படிங்கிறத இதுலருந்து புரிஞ்சுக்க முடியுது. சரியா? ஸோ இது இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு முக்கியமான செய்தி. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா,
நமக்கு யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 27 நாடுகள் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 27 நாடுகளும் பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன்க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, யூரோப்பியன் யூனியனுக்குன்னு தனி பார்லிமென்ட், தனி கரன்சி அது எல்லாமே இருக்கு. யூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த யூரோ அப்படிங்கிற இந்த கரன்சியே கிட்டத்தட்ட அந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய 20 நாடுகள் வந்து ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? யூரோ அப்படிங்கிறது காமன் கரன்சி அந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல. சரியா? ஸோ இப்ப ஜான்வரி 1, 2026ல இருந்து புதுசா ஒரு நாடு இந்த லிஸ்ட்ல சேர போறாங்க. அதாவது யூரோ அப்படிங்கிற அந்த கரன்சிய அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க. யார்னா ஜான்வரி 1, 2026ல இருந்து யார் அக்செப்ட் பண்ணிக்க போறாங்கன்னா, நம்மளுடைய பல்கேரியா. பல்கேரியா அப்படிங்கிற நாடு 2026 ஜனவரி 1ல இருந்து அவங்களுடைய கரன்சி பேர் வந்து பல்கேரியன் லெவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லெவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து அவங்க யூரோவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறாங்க. சரியா? ஸோ அததான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியனோட கரன்சி பேரு யூரோ. அத 21 நாடுகள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ நம்ப நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.